வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம், முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாள் விழா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இருந்து இஸ்லாமியர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தேசிய தலைவர் வலியுறுத்தல். சர்ச்சைக்குரிய திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம், உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியினரை பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக அரசு செயல்படுகிறது, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. சென்னையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் இன்று மாலை 6:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் சூழ்நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு வரும் முக்கிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்கப்பட உள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கிண்டியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாவீரன் தீரன் சின்னமலை படத்திற்கு அமைச்சர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீரன் சின்னமலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தெரிவித்துள்ளது. இது குறித்து அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தேசிய தலைவர் ஷாபுதீன் ரஸ்வின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்களை இப்தார் விருந்துக்கு அழைத்து வந்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது ஜமாத் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடந்த இப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி பாவம் செய்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் விஜயிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும், விஜயை தங்கள் மத நிகழ்ச்சிகளுக்கு அழைக்க வேண்டாம் என்றும், விஜய் ஒரு முஸ்லிம் விரோதி என அவர் தெரிவித்துள்ளார். அவரது பின்னணி, கடந்த கால நடவடிக்கைகள் இஸ்லாமியத்திற்கு எதிரானவை என்றும், இஸ்லாம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜயின் செயல்பாடுகள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திரௌபதி அம்மன் கோவிலில் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பட்டியலின மக்கள் வழிபாடு செய்தனர். பதற்றத்தை தவிர்க்க போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கோவிலுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி இரு தரப்பினரும் சென்று வழிபட இன்று அதிகாலை முதல் கோவில் திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் ஆர்வத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஒரு தரப்பினர் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க வேண்டும் என அறிவுரை கூறி அவர்களை கலைந்து போக செய்தனர். மேலும் பதற்றத்தை தவிர்க்க அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினரை பழிவாங்கும் நோக்கத்தில் சர்வாதிகார பாஜக அரசு செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனை கண்டித்து டெல்லி காங்கிரஸ் கட்சி தலைமையகம் முன்பாக அக்கட்சியினர் பதாகைகள் ஏந்தி ஒன்றிய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக மாநில காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் உள்ளிட்ட நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து கர்நாடக மாநிலம் கல்புரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பாஜக வேண்டும் என்றே பழிவாங்கும் நோக்கத்துடன் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக குற்றம் சாட்டினார். இது போன்ற பொய் வழக்குகளுக்கு காங்கிரஸ் ஒருபோதும் அடிபணியாது என்று கூறிய அவர்,
அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக தங்கள் போராட்டம் தீவிரமடையும் எனவும் கார்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 86வது மத்திய காவல் ரிசர்வ் படை தினத்தை முன்னிட்டு சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. நீமுச் மாவட்டத்தில் 86வது மத்திய காவல் ரிசர்வ் படை தினத்தை முன்னிட்டு நடந்த அணிவகுப்பில் சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் போலி பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து சிஆர்பிஎஃப் பள்ளத்தாக்கு QAD வீரர்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் K9 படை வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாட்டின் எந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்படுகிற போதெல்லாம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்கு இருப்பதை அறிந்தால் அது தனக்கு நிம்மதியை தருவதாக கூறினார். மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவது அல்லது வடகிழக்கில் அமைதியை பேணுவது, நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவது இவை அனைத்திலும் சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் பெரும் பங்களிப்பை அளிப்பதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார். எதிரிகளால் இறுதி வரை நேரடியாக போரிட்டு வீழ்த்திட முடியாத தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே ஒரு சின்னமலை என்று ஆங்கில ஆதிக்கத்தை குலைநடுங்க செய்தவர் தீரன் சின்னமலை என்றும், எதிரிகளால் இறுதி வரை நேரடியாக போரிட்டு வீழ்த்திட முடியாத தீரன், அவரின் வீரமும் தியாகமும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதிக்கத்தையும் அடிமைத்தனத்தையும் ஒழிப்பதற்கான உத்வேகத்தை தீரன் சின்னமலையின் வரலாற்றின் வழியே பெறுவோம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் க. சோமுவின் மனைவியின் மறைவை ஒட்டி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலவாக்கம் க. சோமுவின் மனைவியும் சென்னை பெருநகர மாநகராட்சி திமுக 183வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப. தமிழரசி சோமுவின் தாயாருமான எஸ். வசந்தி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, சட்டமன்ற பாமக கௌரவ தலைவர் G.K. மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் பாலவாக்கம் சோமுவின் இல்லத்திற்கு நேரில் சென்று மறைவுற்ற அம்மையாரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வேளாண் துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களான மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமத், புதூர் பூமிநாதன், அரவிந்த் ரமேஷ், பனையூர் பாபு, சதன் திருமலைக்குமார், நாயகம் கவி எபினேசர் உள்ளிட்டோரும், திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் D.S. இளங்கோவன் ஆகியோரும் நேரில் சென்று அம்மையாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தலைவர்களின் அஞ்சலிக்கு பிறகு பாலவாக்கம் இடுகாட்டில் இறுதி நிகழ்வு நடைபெற்று எஸ். வசந்தியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. அதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய 3 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 71,630 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 105 ரூபாய் அதிகரித்து 8,923 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளியின் விலை கிராமிற்கு 110 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. கோவை கொடிசியா வளாகத்தில் கட்டுமான தொழில்துறை கண்காட்சி நடைபெற உள்ளது. கோவை கொடிசியா வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பில்ட் இன்டெக் 2025 தலைவர் ஞானவள்ளல், கொடிசியாவில் பில்ட் இன்டெக் 2025 தென்னிந்தியாவின் மாபெரும் கண்காட்சியில் கட்டுமானம், பொறியியல், கட்டுமான பொருட்கள் மற்றும் அதனை சார்ந்த பிரிவுகளுக்கான கண்காட்சி ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையில் கொடிசியா அரங்கில் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் யுவராஜ், பில்ட் இன்டெக் 2025 கண்காட்சியின் துணைத் தலைவர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 10 to 6 என்ட்ரி டிக்கெட் வந்து ஜெனரல் விசிட்டர்ஸ்க்கு வந்து 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வச்சிருக்கோம். பிசினஸ் விசிட்டர்ஸ்க்கு ஃப்ரீ தான். ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 21st மத்தியானத்துக்கு மேல கொடுத்துருக்கோம். 2 மணிக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரி. கடன் கேட்ட நண்பரை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மங்கலம் கிராமத்தை சேர்ந்த சரத்பாபு அதே கிராமத்தை சேர்ந்த சிவராஜ் என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். அதன் பின்னர் இருவருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவராஜ் நேற்று இரவு மது போதையில் சரத்பாபுவை கார் ஏற்றி கொலை செய்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த படாலர் காவல்துறையினர் சிவராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேஷனல் ஜெரால்டு பத்திரிகை சொத்துக்களை பறிமுதல் செய்துவிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் மீது பொய் வழக்கு தொடுப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிய அரசை குற்றம் சாட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் பத்திரிகையான நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் சொத்துக்களை ஒன்றிய அரசு தன்னிச்சையாக நியாயமற்ற முறையில் பறிமுதல் செய்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு தொடுப்பதாக ஒன்றிய அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் பகவதி தலைமையில் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் நடத்தினார்கள். அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை என்பது நேரு குடும்பத்தினுடைய நகைகளை விற்று நடத்திய பத்திரிகை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட பத்திரிகை. இந்தியா முழுவதும் அந்த பத்திரிகை உலகம் முழுவதும் மிக சிறப்பாக செய்திகளை கொண்டு சேர்த்த பத்திரிகையை இன்றைக்கு கொள்ளையன் மோடி அவர்கள் அந்த பத்திரிகையை ஈடியை வைத்து தடை செய்கிறார். அதை தடை செய்துவிட்டு அந்த பத்திரிகையினுடைய உரிமையாளர்களாக பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அன்னை சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கை போடுகிறார்கள். இதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய பத்திரிகையை வைத்து காங்கிரஸ் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை, பொய் புகார்களை வைத்து நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் பயந்து அஞ்ச மாட்டோம். மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். காங்கிரஸ் கட்சி இந்த போராட்டத்திலே வெற்றி பெறும். மோடி அவர்கள் மிக விரைவில் மோடியை வீட்டுக்கு அனுப்பும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஒன்றிய அரசை கண்டித்து மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் திருப்பத்தூர் காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் ஆம்பூர் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஜெயபிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் கட்சியின் ஆம்பூர் நகர தலைவர் சரவணன் உட்பட திரளான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் சீதா சமேத ராமர் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த எறும்பி கிராமத்தில் ஸ்ரீ சீதா சமேத ராமர் கோவிலில் ராமநவமி 10 நாள் உற்சவம் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் உற்சவர் ராமர் சீதா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி திருமண கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். பின்னர் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் காந்திப்பேட்டை பகுதியை சேர்ந்த சம்பத் அதே பகுதியை சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து சிறுமியின் தாயார் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பத்தை சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் 30,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பு வழங்கினார். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் நிஜாமுதீன், ஒன்றிய தலைவர் ஷாபுதீன் தலைமையில் ஈகை பெருநாள் சந்திப்பு விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெற்றது. இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் மற்றும் திரளான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய MP கதிர் ஆனந்த் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு இரவோடு இரவாக அமல்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் அல்லாத யாரும் வக்பு வாரியத்திற்கு இடத்தை தானமாக அளிக்க முடியாது போன்ற கடுமையான சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் சதுப்பேரி பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணிடம் ஜெகன் என்பவர் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பழகியுள்ளார். மேலும் அப்பெண்ணிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை புகார் அளித்ததன் பேரில் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெகன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த சாந்தினி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். இவ்வழக்கை விசாரணை செய்த மாவட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெகனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும், குற்றவாளிக்கு உதவியாக இருந்த சாந்தினிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மணிகர்ணிகா நதியில் குளிப்பதை போல் ரீல்ஸ் எடுக்க முயன்ற பெண் ஒருவர் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்ட காட்சி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஆபத்தான வகையில் ரீல்ஸ் எடுக்க வேண்டாம் என பலமுறை விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் இவ்வாறான மரணங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து பாலின அங்கீகார சான்றுகளை ரத்து செய்து இங்கிலாந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து 3ஆம் பாலினத்தவர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்டோருக்கு தடை விதித்த நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருநங்கைகள் தங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டில் உரிமை கோரக்கூடாது என கூறி இங்கிலாந்து பெண் உரிமை போராளிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிமன்ற நீதிபதி பெண்கள் என்னும் வரையறைக்குள் திருநங்கைகளை கூறுவது சட்டவிரோதம் என்றும், திருநங்கைகளை பெண்களாக வரையறுக்க முடியாது எனவும், திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து பாலின அங்கீகார சான்றுகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு அளித்து பெண் உரிமை குழுவினர் இங்கிலாந்து நாட்டின் வீதிகளில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம், முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த நாள் விழா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் இருந்து இஸ்லாமியர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தேசிய தலைவர் வலியுறுத்தல். சர்ச்சைக்குரிய திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம், உயர் நீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. காங்கிரஸ் கட்சியினரை பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக அரசு செயல்படுகிறது, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.